நமக்கு ஒரு மேக்புக் வேலை பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பை கொடுக்கும் போதே கீபோர்டில் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சார்ஜ் போட்டால் லைட் எரியுது, ஆனால் ஆன் பண்ணோம்னா ஆனே ஆகலை. ஆன் பண்ணுற பட்டன் வேலை செய்யலைனாலும் பேட்டரியோட பவர் வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம சார்ஜ் ஆக மாட்டோம்னா அதுவே ஆன் ஆகுன்ட்டு நெட்டில் பார்த்தேன். அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. இப்போ நம்ம சார்ஜ் ஆகப்பட்டு பார்ப்போம். ஆன் ஆகலை. ரொம்ப நேரமாக பேட்டரியை கழட்டி விட்டு மாட்டிட்டு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது நடுவில் ஒரு வாட்டி ஆன் ஆச்சு. அப்போ திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. அப்புறம் அது என்ன மெத்தடு, அது எப்படி பண்ணால் கரெக்டாக ஆன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டரியோட கேபிளை நாங்கள் கழட்டி விட்டுக்கணும். கழட்டி விட்டுட்டு சார்ஜரை மாட்டும் போது ஆன் பண்ணும் போது ஆன் ஆகாது. அப்புறம் மறுபடியும் பேட்டரியை மாட்டிட்டு நம்ம சார்ஜரை மாட்டி பார்க்கணும். அப்படி பண்ணும் போது கரெக்டாக ஆன் ஆகிடுது. இது ஆன் ஆகிடுச்சு அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அப்படி கிடையாது. இது நம்ம பேட்டரியை கழட்டி விட்டால் தான் கரெக்டாக ஆன் ஆகுது. அதே மாதிரி அடிக்கடி பண்ண முடியாது. அதனால நம்ம கீபோர்டை வந்து மாற்றி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் சில பட்டன்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதனால் கீபோர்டை மாற்றிக்குவோம். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிக்குவோம். பழைய கீபோர்டு இதை எடுத்துட்டு புது கீபோர்டை உள்ளே மாட்டியாச்சு. நார்மலான லேப்டாப்பில் நம்ம கீபோர்டு இப்படி தூக்குனாலே தனியாக வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். மண்டை கசாயம் முடிச்ச என் மேக் புக்கில் மொத்தம் மதகுபடியே தூக்கிட்டு நம்ம கீழ் பக்கமாக மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ சார்ஜ் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணும் போது கரெக்டாக ஆன் ஆகுது. இப்போ கீபோர்டும் கரெக்டாக வேலை செய்யுது. நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. இது கொடுக்கும் போதே வந்து பேட்டரியும் வீக்காக இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 6 பேட்டரி இருக்குது. 6 பேட்டரியில் மற்ற பேட்டரிலாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் ஊதி இருக்குது. இந்த பேட்டரியோட விலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒரு பேட்டரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.